காட்டில் வெங்காய அறுவடை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கை எப்படி சீரிஸில் 465 காலையில் தான் பெங்களூர்லேருந்து வந்தோடனே நம்ம பசங்கள்லாம் வந்துட்டானுங்க. வந்தோடனே எழுப்பிட்டு அண்ணா வானா விளையாட போகலாம்னு கூப்பிட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து நான் மூணாறு ட்ரிப்பில் வந்து நான் இவங்களுக்கு ஒரு 2-3 பொம்மை வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து இவங்க கிட்ட கொடுத்து எப்படி இந்த பொம்மை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நம்ம தம்பியும் ஊர்லேருந்து வந்தனால சரி இன்னைக்கு வந்து சிக்கன் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். சரி உடனே வந்து நான் சிக்கன் எடுக்கிறதுக்கு வந்து கடை கிளம்பிட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க எங்கள் ஊரில் வந்து புதுசாக ஒரு கடை திறந்திருக்காங்க, சரி அங்கே போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு புறா காடை எல்லாமே இருந்தது. சரி ஓகே, இந்த தடவை வந்து சிக்கன் மட்டும் வாங்கிட்டு போவோம், அடுத்த தடவை வந்து வேறு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோடனே பசங்களை வேறு ஸ்கூலுக்கு போகிறேன்னாங்க. சரி ஓகே, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறமேல எங்கள் அம்மா சிக்கன் செஞ்சிருந்தாங்க. நானும் என் தம்பி வந்து உட்காந்து சிக்கன் சாப்பிட்டு எங்கள் அம்மா வேறு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து காட்டில் வந்து வேலை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேல உடனே வந்து காட்டுக்கு போயிட்டோம். அங்கே போனோடனே எல்லாரும் வந்து வெங்காயம் எரிஞ்சிட்டு இருந்தாங்க. எங்கள் காட்டில் வேறு வெங்காயம் அறுவடை பண்ணுறாங்க. சரி உடனே நம்மளும் ஏதோ வேலை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல்ல வந்து வெங்காயத்தை செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அலுவலுக்கு எது இருக்கா தாளில் அப்படின்னு பார்த்தேன். பெருசாக அலுவல் எதுவுமே இல்லை. அதுக்குள்ளே முக்கால்வாசி காட்டில் இருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையுமே அரிஞ்சு எடுத்துட்டாங்க. சரி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருந்தாங்க. சரி அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி வந்து மூட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் அம்மா நீங்கள் 2 பேரும் வேலை செஞ்சீங்கன்னா உனக்கும் காசு தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி உடனே இருக்கிற வேலை எல்லாத்தையும் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மீதி இருக்கிற தாளோட்டு இருக்கிற வெங்காயத்தில் நானும் என் தம்பி கொஞ்சம் நேரம் அரிஞ்சு கொடுத்தோம். அப்படி இன்னைக்கு நாளே வந்து முடிச்சுக்கிட்டோம்.